பக்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்தகுருர்பூயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ ககேசரி ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தருக்குமே இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது, நமக்கு எந்த மாதிரி இருக்க போகிறது, இந்த உலகத்திற்கு எப்படி இருக்க போகிறது, அரசியலுக்கு எப்படி இருக்க போகிறது, கலை இலக்கியம் சார்ந்த நபர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, மெயினாக பெண்களுக்கு எப்படி இருக்க போகிறது, மாணவிகளுக்கு எப்படி இருக்க போகிறதுங்கிற ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். அதனால் ஒருத்தரும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு நபருக்குமே சரி, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1ஆம் தேதி ஜனவரி 2023 12 மணி 1 செகண்டுக்கு ஆக்சுவலாக நியூ இயர் பிறக்குதுன்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சென்னையில் இந்த ஷூட் பண்ண போகிறோம். இந்த சென்னையில் காண ஜாதகத்தை எடுத்து அதை தான் கணித்து சொல்ல போகிறோம். 1/1/2023 12 மணி 1 செகண்ட் ஆக்சுவலாக காலையில் சென்னையிற்கான இந்த ஒரு ஜாதக பலன்கள் தான் தமிழ் புத்தாண்டிற்கான இங்கிலீஷ் புத்தாண்டிற்கான, அதாவது புத்தாண்டிற்கான பலன்களை டிசைட் பண்ணணும்னு சொல்லலாம். அதில் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி கன்னி லக்னமாக அமைஞ்சிருக்கு. அஸ்வினி நட்சத்திரம்ங்கும் பொழுது மேஷ ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரனுடைய சேர்க்கை ராகுடைய வீட்டில் இருக்கிறது செவ்வாயோடைய வீட்டில். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த வருஷம் டிசம்பர், இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இந்த வருஷத்துடைய டிசம்பருடைய எண்டுன்னு சொல்லலாம். லாஸ்ட் வீக்லேருந்து ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி வரைக்குமே இந்த புத்தாண்டு பலன்கள் பார்க்கும் பொழுது இந்த முதல் வாரத்துலேயே நிறையா இயற்கை சீற்றங்கள், மழை வெள்ளங்கள், பூகம்பங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இயற்கையாகவே இருக்க போகிறதுங்கிறது ஒரு டெலிகாஸ்ட் கொடுத்துட்டுருக்கு. ஏன்னா சந்திரன் ராகுடைய சேர்க்கை பொதுவாகவே மேஷத்தில் ஏற்படும் பொழுது, மேஷங்கிறது ஒரு செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அதிபதி செவ்வாய் பேசிக்கலாம். அதனால் நிறைய விஷயங்களில் ஒரு சூட்டுக்காயங்கள், தீக்காயங்கள், ஒரு கனரகம் சார்ந்த விபத்துகள், ஒரு நெகட்டிவான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள். இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஸ்தானம் பார்க்கும்பொழுது 3 முக்கியமான பெயர்ச்சிகள் ஏற்பட போகுது. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி ஜனவரி மாதம் 18ஆம் தேதி 2023ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பெயர்ச்சி அடைய போகிறார். ஸோ மேஷத்துலேருந்து பார்க்கும் பொழுது கும்பம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடம் வரும். ஸோ 11ஆம் இடத்துல லாபஸ்தானமாகிய சனி பகவான் உட்கார்றது, அவருடைய வீட்டிலே உட்கார்றது, இதெல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுவார்னா 3 நட்சத்திரங்களில் பாஸ் ஆவார். முதல் விஷயம் அவிட்டம், 2வது சதயம், 3வது புரட்டாதி. ஸோ அவிட்டம்னா செவ்வாய் ராகு குரு, சனி செவ்வாய், சனி ராகு, சனி குரு, இந்த மாதிரி டிரான்சிட்டுக்கான பலன்கள் தான் அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமே நடக்கும்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு கிளாரிட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போல்லாம் கும்பத்துக்கு சனி டிரான்சிட் ஆகுதோ, சனிங்கிறது பொதுவாகவே கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கர்மகாரங்கன்னா வேலை, தொழில், அந்தஸ்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி விடுவார். நல்ல ஒரு வியாபார விருத்தி கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கும். யாருக்கெல்லாம் பம்பர் ஜாக்பாட் அடிக்க போகிறது இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான ராசிகள், 3 முக்கியமான லக்னங்களுக்கு அமோகமான ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். முதல் விஷயம் மிதுனம், 2வது துலாம், 3வது கும்பம். அதே மாதிரி கோச்சார பலன்கள் ஆக்சுவலாக நடக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த 3 ராசிகளுக்கும் 3 லக்னங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சரி, கும்பத்துக்கு பேசிக்கலாக அந்த சனியுடைய சஞ்சாரம் ஏற்படும் பொழுது தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். டெக்னாலஜி ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸ் நிறையா நடக்கும். ட்ரோன் டெக்னாலஜிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஹைப்பர் லூப்பு, ஹைப்பர் போலான்னு சொல்லக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், கிளினிக்கல் ரிசர்ச் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு புதையல் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பேசிக்கலாக நம்ம திருநாட்டில் இருக்கப்படுது. பாரத திருநாட்டில் இந்த மாதிரி புதையல் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு ஏற்படும். அதே மாதிரி வானவில் சாஸ்திரம், இந்த மாதிரி விஷயங்களில் அஸ்ட்ரானமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பெரிய ஒரு கண்டுபிடிப்பு ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. இதெல்லாம் பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ். சரி, நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, கும்பராசியை குறிக்கக்கூடிய இடம் கேரளா. ஸோ கேரளாவில் பலவிதமான நெகட்டிவான சம்பவங்கள் நடக்கப்படுது. சுரங்கங்கள் பேசிக்கலாக தீப்பற்றி எரியக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அது எந்த சுரங்கமாக இருந்தாலும் சரி, இரும்பு சம்பந்தப்பட்ட சுரங்கங்களாக இருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கான நெகட்டிவான விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நெகட்டிவ்னால் அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு நெகட்டிவாக இறப்பு, மாசாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி குரு ராகுடைய சேர்க்கை ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6 மாதம் 8 நாள் மேஷ ராசியில் குரு ராகுடைய சஞ்சாரம் செவ்வாயுடன் நடக்கிறதுனால கண்டிப்பாக
ஆன்மீக திருத்தலங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் உண்டு. அதுவும் மேஷ ராசியை குறிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் மத கலவரங்கள் வெடிக்கக்கூடிய அம்சங்கள், அதே மாதிரி முக்கியமான ஒரு மத போதகர் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக இருக்குது. சரி, முக்கியமான இடங்கள் இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா கேரளா முக்கியமாக வந்து நிறையா வாஷ் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா மழை வெள்ளங்கள் பூகம்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. மெயினாக வந்து குருவாயூர் கோவிலுக்கும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கும் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி போடுறாங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, ட்ரிவாண்ட்ரம் பத்மநாப சுவாமி கோவிலுக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது, கவனம் தேவை. அதே மாதிரி கர்நாடகா அப்படின்னு எடுத்துட்டோம்னா கர்நாடகாவில் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். கர்நாடகா மட்டும் கிடையாது, இப்போ தமிழ்நாட்டில் மேஷராசியை குறிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, திருச்செந்தூர். ஏன்னா குரு ராகு சேர்க்கை அப்படின்னாவே திருச்செந்தூரை கனெக்ட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தர்மபுரி, சேலம், கரூர், நாமக்கல் இந்த மாதிரி இடங்கள்லையும் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. வெள்ளூர் பிராந்தங்கள்லையும் வெள்ளூர் பகுதிகள்லையும் இந்த மாதிரி நெகட்டிவாக நடக்கிறதுக்கான அம்சங்கள் இருக்குது. எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக இருக்கணும். சரி, இதெல்லாம் பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள். சரி, 3 முக்கியமான பயிற்சிகள் நடந்துட்டு இருக்கிறது. ஏன்னா ராகு கேத்துவோடைய பயிற்சி மேஷ ராசிலிருந்து மீனத்துக்கு ராகு எப்போ போகிறார் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் தான் போகிறார். அதனால் இந்த ஆண்டில் முழுக்க முழுக்க டாமினேட்டிங் ஃபேக்டர் என்ன 2 கிரகங்கள் பண்ண போகிறதுன்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் சனி, 2வது குரு. ஸோ இந்த 2 கிரகங்களை வைத்து தான் வந்து இந்த வருடத்தையோடைய ஆக்சுவலான பலன்கள் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். நான் சொல்கிறது இவ்வளோ நெகட்டிவான பலன்கள் இருந்தாலுமே அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். தெய்வ அனுகிரகம் நடக்கிறதுனால எதை வேணால் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கலாம். முதல் விஷயம். இப்போ ஒரு ராசிக்குமே எப்படி நடக்க போகிறது, எந்த மாதிரி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல். மே 21ஆம் தேதியிலேருந்து ஜூன் 6ஆம் தேதிக்குள்ளே பல ஸ்போர்ட்ஸ்மெனுக்கு வந்து அவார்டு கிடைக்கும். அதே மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, தீயணைப்பு துறைகள், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய அளவுக்கு வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பிட்வீன் மே, ஜூன் அண்ட் ஜூலை கண்டிப்பாக அரசியல் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய தன்மை, அரசியலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. முக்கியமான ஒரு அரசியல் தலைவர், முக்கியமான ஒரு பெண் பிரபலர், இவங்களுக்கு வந்து ஒரு உடல்நிலை பாதிப்பும் ஒரு நெகட்டிவாக நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. கொஞ்சம் அவங்கவுங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். பொதுவான விஷயங்கள், இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இப்போது எந்தெந்த நாட்டில் பிரச்சனை ஆக போகிறதுன்னு பார்த்திங்கன்னா மெயினாக இங்கிலாண்டில் ப்ராப்ளம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஃப்ரான்ஸில் ப்ராப்ளம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிசிலி அந்த மாதிரி இடங்கள்லையும் ப்ராப்ளம் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது. பாலஸ்தீன், லெபனான், ஜப்பான் இந்த மாதிரி இடங்களில் அதிகமான பூகம்பங்கள் வரக்கூடிய அம்சங்கள், இன்ஃபேக்ட் சுனாமி எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் கூட இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜெர்மனி இஸ் ஆல்சோ கோயிங் டு ஹாவ் அ ஹியூஜ் ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆண்டு கண்டிப்பாக ரிசேஷன் வரக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா குரு ராகுவுடைய சஞ்சாரம் எப்போல்லாம் மேஷத்துக்கு ஏற்படுறதோ அங்கெல்லாம் வந்து காலசு புருஷ தத்துவத்தின்படி லக்னத்துக்கே பாதிப்புகள் வரும்பொழுது டூப்ளிகேஷன்னு சொல்லுவோம். யாரெல்லாம் வந்து நாத்திகர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கை ஓங்கும், அவங்கெல்லாம் பயங்கரமாக நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி. அதுமாதிரி டூப்ளிகேட்டு, எதுவுமே நம்ப முடியாமல் ஒரு போலித்தன்மை இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்க. ஆனால் உண்மைகள் அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தோல் உரித்து காட்டப்படும். அந்தளவுக்கு வந்து சில விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குன்னு சொல்லலாம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த ஒரு நியூ இயர்? ஆனால் போன வருஷத்தில், ஏன்னா ஒரு சில இடங்களில் நீங்களே வந்து ஃபேமிலியை விட்டு தியாகம் பண்ணுறதோ, ஃபேமிலிக்குள்ளே இஷ்யூஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கடன் படக்கூடிய அம்சங்கள், வேலைகளில் ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடி சந்திக்கக்கூடிய அம்சங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப அருமையான ஸ்தலங்கள், அருமையான பாவங்கள்னு சொல்லக்கூடிய 7-9 கூடிய பாவங்களில் சனி பகவானும் குரு பகவானும் சஞ்சரிக்கப்படுறது. ஸோ 7-9 கூடிய பாவங்களில் எப்போல்லாம் சனி பகவானும் குரு பகவானும் சஞ்சரிக்கிறதோ அவங்க லைஃப்பில் வந்து அந்தளவுக்கு வந்து தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு கௌரவமே கொடுக்கல, எனக்கு வந்து மரியாதையே கிடையாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம். புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சிந்தித்து பல நாள் வந்து பிரார்த்தனை பண்ணி நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 100% அருமையான ஒரு தொழில் வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு தன்மை. எப்போல்லாம் 9ஆம் இடத்துக்கு குருவுடைய பகவானுடைய, அதாவது குரு பகவானுடைய சஞ்சாரம் ஏற்பட்டுருக்கும், 1, 5, 9 கூடிய திரிகோணங்கள் வேலை செய்யும். கண்டிப்பாக உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்களால் உங்கள் மனைவிக்கு, உங்களால் உங்கள் பெற்றோர்களுக்கு கடுமையான நல்ல விஷயங்கள் நடக்கும்.
அது எப்படி அது தெய்வ அனுகிரகம், தெய்வ சங்கல்பம், குருமார்களுடைய அனுகிரகம் நடக்கும் பொழுது 100% திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் நடக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படும். யாரெல்லாம் மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த மருத்துவ சிகிச்சையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்துடைய பிரார்த்தனை கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. அப்படி இல்லைன்னா தயவுசெய்து போயிட்டு வாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும். குரு பகவான் எப்போல்லாம் 9ஆம் இடத்துல இருக்கிறாரோ கண்டிப்பாக US, ஆஸ்திரேலியா, கனடாவுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் நம்பி பண்ணக்கூடிய எந்த ஒரு தர்ம காரியமாக இருந்தாலும் சரி பல விதங்களில் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி நிறையா தான தர்மங்கள் பண்ணுவீங்க. நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, நான் பண்ணுவேன்னு தெரியாது. அந்தளவுக்கு தான தர்மங்கள் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்பட போகிறது. 7ஆம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் இருக்கும் பொழுது பொட்டி கடை வைக்கிறதுலேருந்து சரி பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் 100% நடக்கும்னு சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு தெய்வ அனுகிரகத்தின் மூலிமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா நிறைய சீட்டு கிடைக்கும். சீட்டு படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல யோகமான பலன்கள் நடக்கும். கண்டிப்பாக ஒரு பேர் புகழ் பெறக்கூடிய அம்சங்கள் நிச்சயமாக உண்டு. மெயினாக பெண்களுக்கு மன திருப்தி கிடைக்கும். நிறையா வாக் பண்ணுவீங்க, நிறைய ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுவீங்க. பெரிய அளவுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி நல்ல ஆத்மாக்கள், நல்ல நண்பர்கள் வந்து சேருவாங்கன்னு சொல்லலாம். கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் தேவை, மனைவியாக இருந்தால் கணவனுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. அவ்வளோதான். ஆக்சுவலாக சந்தோஷம்னு பார்த்தா 100%, பொருளாதார ஏற்றம் 80% இருக்குது. தெய்வ அனுகிரகம் மிக்க ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக சிம்ம ராசி, சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு இருக்க போது. மெயினாக பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி வரும். மக நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணம் ஏற்படக்கூடிய தன்மை 100% உண்டு.